8 வருஷமாக எங்களுக்கு குழந்தை கிடையாது. அப்போ அவள் கன்சீவாக இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்டுக்கு ஸ்ட்ரோக் அட்டாக் ஆச்சு. அப்போ எனக்கு என்ன சொல்கிறது, மாங்கல்ய பாக்கியம் இருக்குமா அப்படின்றதே ரொம்ப டவுட்டாக இருந்தது. கோமால தான் இருந்தாங்க. அப்போ இந்த சாங்கை நான் எப்பயுமே சித்ராம்மா வந்து நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். எனக்கு எப்பயுமே சித்ராம்மா சாங் ஓடிட்டே இருக்கும். நான் கிச்சனில் என்ன வேலை பார்த்தாலும் பெரிய ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா சித்ராம்மா சாங் ஓடிட்டே இருக்கும். எனக்கு சித்ராம்மானா அவ்வளோ பிடிக்கும். ஐ லவ் யூ சித்ராம்மா. அதில் இந்த சாங் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் எனக்கு அந்த கடவுளே வந்து வேண்டின மாதிரி இருக்கும். அந்த வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது எனக்கு நடந்துருச்சு. எனக்கு தாலி வரமும் கிடச்சிருச்சு, குழந்தை பாக்கியமும் கிடச்சிருச்சு. அது இவ்வளோ உலகம் புகழ் பெறுற மாதிரி ஒரு குழந்தையை கடவுள் கொடுக்கறதுக்கு தான் எனக்கு லேட்டாக கொடுத்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிஜமாவே ரொம்ப அருமையாக இருந்தது காயத்ரி. உங்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ண டம்மியா. பட் இருந்தால் நீங்கள் பாடினது என்ன அறியாமல் ஒரு அழுகையும் வந்து கண்ணில் தனியாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப அருமையாக பாடினீங்க. தாத்தாவை கூப்பிடலாமா? எஸ் மேம். பையன் இங்கே திருப்புகழ் பாடிச்சு. அருணகிரிநாதருடைய திருப்புகழை பாடிச்சு. அந்த அருணகிரிநாதரே எங்கள் ஊரில் வந்து திருப்புகழ் பாடினார். கலை வளர்வில் ஒரு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்க, எங்கள் ஊரில் கலை சம்பந்தப்பட்ட மேஜர் சுந்தரராஜன், எஸ்எஸ் ராமச்சந்திரன், ராஜேந்திரன், நகைச்சுவை மன்னன் சுருராஜன், சிங்கம்பொடி, இவங்கெல்லாமே எங்கள் ஊரில் பிறந்தாங்க. ஏன் காயத்ரி உங்க ஊர்ல தானே பிறந்திருக்காங்க? அவங்க பேரெல்லாம் எவ்வளவு உயர்வாக இருக்கோ, கடவுள் அதே மாதிரி இந்த உலக பிரசித்தி பெற்ற விஜய் டிவினால் என் பேத்தி இன்னைக்கு உலக புகழ் பெறுது. அதுக்கு நாங்கள் விஜய் டிவிக்கு, உலகளாவிய இந்த விஜய் டிவிக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி குழந்தை 8 வருஷமாக இல்லைன்னு சொல்கிறேன். அந்த பிள்ளை என் மருமக எல்லா கோயில்களையும் போய் எல்லா பூஜைகளும் பண்ணிட்டு வந்தது. அப்படி வந்திருக்கும் போது கன்சீவ் ஆன நேரத்தில் இவனுக்கு ஸ்ட்ரோக் வந்துடும். ஸ்ட்ரோக் வந்தோன்னா அதை சொல்லக்கூட அந்த பிள்ளைனால முடியலை. அதை அவன் உணரும் தருவாயில் இல்லை. குழந்தை வந்துருச்சுங்கிறது சந்தோஷப்படுறதா, கணவருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறதான்னா, அந்த பிள்ளை மாதிரி வருத்தப்பட்டது உலகத்தில் யாருக்கும் அந்த ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அவ்வளோ வருத்தப்பட்டுச்சு. பேச்செல்லாம் அவனுக்கு வராது. சொல்லி கொடுத்து அவன் பேச ஆரம்பிச்சான். இந்த பிள்ளைய அவனுக்கு வார்த்தைகளை சொல்லி கொடுத்ததை அப்படி அதை வச்சு இவன் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்து இப்போ அது ஒரு 45% பேசுகிறேன். அதுக்கு காரணம் காயத்ரி. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் சந்தோஷம். ஏன்னா இந்த ஒரு தலைமுறைகள் தாண்டி ஒரு கலை குடும்பமும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றப்போ 6வது தலைமுறையாக வந்து தாத்தாவோட அப்பா அழகர் சாமி, அவரோட மகன் மங்குபதி என்னோட தாத்தா. என்னோட தாத்தாவுக்கு எங்கள் அப்பா ஒரே இருக்கார், ராஜு பேர். அவருக்கு நானும், எனக்கு அடுத்து இவன் 5க்கு அடுத்து 6வது தலைமுறையை இந்த அகில உலகம் புகழ்பெற்ற விஜய் டிவி அகில உலகத்துக்கும் தெரிய வச்சிருச்சு. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ரொம்ப அருமையான பெர்ஃபார்மன்ஸஸ். ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம கடந்த வாரங்களில் பார்த்த ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வரி பாடும்போதும் உங்களுடைய தாயார் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க.
ஏன்னா ஒரு தாயோடைய தவிப்பு அந்த ஒரு 8 ஆண்டு காலம் இருக்கு இல்லையா, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த 8 ஆண்டு காலம் எத்தனை பேர் என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்கன்றது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு பெண்மணி அதை வந்து கோத்ரூ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கசப்பான அனுபவங்கள் நிறையா இருக்கும். அது ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் ஏறக்குறைய அதே 8 இயர்ஸ் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு திருமணமான பிறகு பிறந்தவன் நான். அண்ட் இன்னைக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. வாழ்த்துக்கள். அதே மாதிரி யாரெல்லாம் எல்லாம் இருந்தாங்களோ எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இருந்துச்சு நின்னீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து நாங்கள் கோல்டன் பஸர் கொடுக்குறோம் நாங்கள் விருப்பம்.